அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்கு. வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 539. நல்லா புரிஞ்சு, 539 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாலோயிங் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள்லாம் ஒரு சில கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. ப்ரோ, ரிசல்ட்டு வந்த உடனே சார்ட்டு வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். ஆனால் டிஎச் சார்ட்டு மேக்ஸிமம் 8 மணி ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டைமும் அதை அப்லோட் பண்ண முடியாது. கேள் மட்டும் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பர் ரிசல்ட் வரும்போது அதனோட கேப் நம்பரில் அதையுமே மென்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆக மாட்டுது. சப்போஸ் அப்படி சார்ட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் சொன்னால் அவங்களுக்கு தனியாக நம்ம ஒரு சார்ட்டு மட்டும் வேணால் கூட போட்டுடலாம். ஏன்னா அது ஒரு மாதம் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போடும், அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார் போட்டுருவோம் கேம் இல்லை அப்படின்ற மாதிரி போடும். ஆனால் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்பர் சார்ட்டை ஆட் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. வேணும்னா சரி, ஒரு 10 பேர் மேக்ஸிமம் சொன்னால் கூட நம்ம போதும். ஏன்னா அது ஒரு சார்ட் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்கு மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம தாராளமாக அந்த சார்ட்டையும் நம்ம ரெடி பண்ணி போடலாம், ஓகேங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 141. இந்த பிசி 41 ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 241 அடிச்சிருந்தான், ஓகேங்களா? போன மாதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 441, 541, ஒரு 141. அதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 400 அப்படின்ற நம்பர் நம்ம ஒரு ஃபாலோயிங் கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் வின்னிங் கொடுத்துருந்தாங்க. இது நம்ம எப்போ கொடுத்தோம்? நம்ம 004 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 004 அப்படின்ற நம்பர் வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா கேமில் இந்த 400 வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எதுக்காக சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா யாருக்காவது? ஒரு சின்ன விஷயம் தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 002 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100, ஓகேங்களா? அடுத்து 003. இல்லை, இது ஒரு ஆர்டரை தான் வந்தது. நான் அவங்களுக்கு அப்படியே கண்ணுக்கு தெரியுறதை மட்டும் நான் மார்க் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த 002 அடிச்சுட்டு ஒரு ரிசல்ட் ஒரு 200 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். அடுத்து 003 அடிச்சுட்டு ஒரு 300 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஒன்று அடிச்சிருந்தான். அடுத்து 001 அடிச்சுட்டு ஒரு 100. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே கேமை சூப்பராகவே முடிச்சிருந்தான். அப்படியே ஒரே நிமிஷத்துக்கு 001 இங்கே இருக்குது, 100 இங்கே இருக்குது, அப்புறம் 002, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 003, 300. இந்த 200 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அவன் கேமில் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருந்தோம், நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அதில் 002க்கு ஒரு 200, 003க்கு ஒரு 300, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100ன்னு அடித்தான். அதுக்கு ஒரு 001 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். சரி, ஓகே. அதுக்கு அடுத்த நம்பர் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 004 அப்படின்ற நம்பர் தான் கேமில் அடிச்சிருந்தான், ஓகேண்ணா? எப்போனா நவம்பரில் 6ஆம் தேதி அந்த 004 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். 200 இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க, எல்லாமே தெரியும். 02க்கு ஒரு 200, 03க்கு ஒரு 300, 100க்கு ஒரு 001 அப்படின்னு முடிச்சுட்டான். அடுத்து 004 அப்படின்னு அடித்த உடனே நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அடுத்த பிசி நமக்கு ஒரு வேளை 00 அப்படின்னு வந்தேன்னா இந்த 004க்கு கண்டிப்பாக ஒரு 400 அப்படின்ற நம்பர் வரும். ஆனால் இவ்வளோ நாள் அதை ஃபாலோ பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொன்னேன், கேமில் ஒரு வேளை நமக்கு பிசி 00 இல்லை சிபோவில் 0 வந்தால் கூட அந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுலேயுமே ஒரு சில நண்பர்கள் வந்து அதை கரெக்டாக இன்னமும் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க போல். எனிவே, இப்போ இன்னொரு விஷயத்தை பாருங்கள். நமக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா 900 அப்படின்ற ஒரு நம்பர் கேமில் வச்சுருக்கான். உடனே 400 அப்படின்னு வச்சுட்டு 900 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். இப்போ ஒருவேளை மறுபடியும் சொல்கிறேன், அடுத்த நம்பர் வரணும் அப்படின்னா ஒருவேளை ஏபி இப்போ 00 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக 009 அப்படின்ற நம்பரே நம்ம ட்ரை பண்ணலாம். ஒருவேளை ஏபி 00 இல்லை பிசி 09 ஏதாவது உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா ஒருவேளை இந்த மாதம் எண்டுக்குள்ளே கூட வரலாம், இல்லை அடுத்த மாதம் கூட வரலாம், அதுக்கு அடுத்த மாதம் கூட வரலாம், நம்ம கையில் எதுவும் இல்லை. பட் இதை வந்து நம்ம ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதமாவது கம்ப்ளீட்டாக ஆயிடுது. ஏன் அப்படின்னு சொல்லலாம், நம்ம 004 கொடுத்து கிட்டத்தட்ட போன மாதத்தில் ஒரு 23 நாள், இப்போ இந்த மாதத்தில் ஒரு 30 நாள் மேக்ஸிமம் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட 50 நாள்லாம் ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணணுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கெஸ்ஸிங்கில் எப்போயாவது வருது அப்படின்னா 09 பிசி, ஏன்னா நம்ம ஒரு சில ஆப்போசிட் நம்பர் பார்ப்போம், ஆப்போசிட் கெஸ்ஸிங் பார்ப்போம், அந்த மாதிரி எப்போயாவது ஏதாவது வருது அப்படின்னா அதை வச்சு தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு 2 விஷயத்துக்காக தான் இன்றைக்கி வீடியோவே போடுறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ கொஞ்சம் உங்கள் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணவே முடியல, காசு போயிடுச்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாதம் ஜாயின் பண்ணிட்டேன், 2வது மாதம் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா என் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒன்றுமே பண்ண முடியல. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
யூடியூபுக்கும் அதுக்கும் மிங்கிலான ஒரு விஷயம். சம்திங் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜாயின் பண்ண முடியல. இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னு நம்மளோட கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றவங்க இப்போ இந்த நாளாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் 10 பேராவது அந்த கமெண்ட்டை மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கிறதால இப்போ யூடியூப்பில் எப்படி நம்ம ஜாயின் பட்டனில் வீடியோ போடுறோமோ அது மாதிரி டெலிகிராமில் ஒரு சின்னதாக ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து யூடியூபோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி குரூப் லாக் தான். ஓகே, குரூப் எப்பயுமே லாக்கில் தான் இருக்கும். வேறு யாரும் கெஸ்ஸிங் போடக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லை. எல்லோரும் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப மிஸ்யூஸாக இருக்கும். அதனால் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஆள் யார் அட்மின் நம்ம கெஸ்ஸிங் இப்போ என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான் ஜாயின் பட்டனில் எப்படி நம்ம வீடியோவாக எப்படி கெஸ்ஸிங் போகிறோமோ அதே கெஸ்ஸிங்கை இனிமேல் டெலிகிராம் குரூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா அப்படின்றது இல்லை. நம்மளால் தொடர்ந்து யூடியூப்பில் போட முடியல, சம்திங் ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்னு இப்போ ஜாயின் பட்டனில் நம்ம வந்து பெருசாக நிறைய பேர் வந்துடுவாங்க அப்படின்றதுலாம் இல்லை. ஃபாலோ பண்ணுறவங்க வந்தால் இப்போ ஏன்னா ஒரு சில நிறையா பேர் எனக்கு நீங்களே கமெண்ட்டில் பார்த்தாலே தெரியுமா, அந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வரதால ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். பட் திரும்ப சொல்கிறேன், ஜாயின் பட்டனில் வந்தால் நான் வென்னிங் கொடுத்துருவேன். இல்லை எனக்கு வந்து இப்படி தான் அப்படி தான் எந்த இடத்துலையுமே நான் மென்ஷன் பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபாலோயிங் நம்பர் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோயிங் நம்பர் எடுக்கிறோம், அதை ட்ரை பண்ணுறோம். ஒரு சின்ன வின்னிங் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோமோ அதை முயற்சி பண்ணுவோம். ஓகேங்களா, ஜாயின் பட்டனில் வந்தால் தான் நான் வின்னிங் கொடுப்பேன், ஜாயினில் வந்துட்டாலே போதும் நான் மாதம் 2 வின்னிங் கொடுத்துரும் 3 வின்னிங் கொடுத்துரும் அந்த மாதிரி மென்டாலிட்டியில் தயவுசெய்து யாரும் வராதிங்க. ரெண்டாவது என்ன நான் எப்படி கெஸ்ஸிங் கொடுக்கணும் அந்த போக்கில் தான் நான் போவேன். புதுசாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்றதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கோ இல்லை அதை நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா, எப்பயுமே என்னோடய ரூட்டு நான் அப்படியே போனாலும் ஒரு 2 நாள் இல்லை 10 நாள் இல்லை 20 நாள் இல்லை அட்லீஸ்ட் ஒரு மாதம் இல்லைனாலும் ஒரு நாள் என்னால் வந்து வின்னிங் வாங்கி கொடுக்க முடியும். ஓகேங்களா, அந்த ஒரு விஷயமும் அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால், நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே ஜாயின் பண்ணுறவங்கன்னா அது நிறையா ரிக்வெஸ்ட் கேட்டுகிட்டே இருக்கிறதால தான் இப்போதைக்கு இதை நான் சொல்கிறேன். ஒரு டெலிகிராம் நம்பர் ஒன்று கொடுக்குறேன், அந்த நம்பரில் வந்து நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் இன்றைக்கி போடுறத மெசேஜ் போட்டுக்கோங்க. இன்றைக்கி 2ஆம் தேதி மேக்ஸிமம் 5ஆம் தேதி வரைக்கும் அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ளே குரூப்பை மேக்ஸிமம் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, திரும்ப சொல்கிறேன், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி தான், குரூப் லாக்கில் தான் இருக்கும். வீடியோ கேசிங் மட்டும் என்னது மட்டும்தான் உள்ளே வரும். சம்திங் ஒரு வேளை ஏதாவது டவுட்டு ஏதாவது பேசணும் போகணும் அப்படின்னா நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது குரூப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுற மாதிரினா வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2ஆம் தேதி அப்படின்னா ஒரு 5 தேதி ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பை ஓப்பனில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக யாரும் மெம்பர்ஸும் தேவையில்லை, எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் மட்டும் வச்சுக்குவோம். அதேமாதிரி சம்திங் ஒரு 30 நாள் ஆச்சுன்னா மறுபடியும் ரெனியூவல் பண்ணுற மாதிரி குரூப்பை இது பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிக்கும். மேக்ஸிமம் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒருத்தவளாக இருக்கும், அது இருக்கணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் நம்பரை மட்டும் சொல்கிறேன், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் உங்களை ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ரொசீஜரோ அதை வச்சு ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று இருக்குது, அந்த கெஸ்ஸிங்கை கொடுத்துறேன். நாளைக்கு ஒரு வேளை உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிங்க. முடிச்சுட்டு வீடியோவை எண்டில் நம்பர் கொடுக்குறேன், திரும்ப சொல்கிறேன், வேணுங்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இந்த 41 பார்த்தீங்கன்னா கேமில் காமனாகவே அடிச்சிருந்தான். 341 ஒரு 441 ஒரு 541 ஒரு 141. இந்த 41 அடிக்கும் போதெல்லாம் நல்லா கேமில் பார்த்துக்கோங்க. இந்த 41 அடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 715. ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அடுத்த 41 அடிக்கும்போது 159 2 ரிசல்ட். ஓகேங்களா, அந்த 41 பிசி வரும்போதெல்லாம் ஒரு 715 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சான். அடுத்த 41 அடிக்கும்போது 159 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். இப்போ இந்த பிசி 41 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த கெஸ்ஸிங் வந்து பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேமில் பாஸ் ஆகிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 தேதி வரைக்கும் கேமை எவ்வளோ லிமிட்டாக ப்ளே பண்ண முடியுமோ அவ்வளோ லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அப்படி விளாட்ல அப்படின்னாலும் கேம் என்ன நம்பர் அடிக்கிறான் என்ன பண்ணுறான் அப்படின்றத மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 நாள் ரிசல்ட் போனதுக்கப்புறம் தான் என்னாலே கொஞ்சம் எடுக்க முடியும். அதுபோல் பார்த்துக்கோங்க. இந்த 41 அடிக்கும்போது கரெக்டாக ஃபஸ்ட்டு பிசி 15 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். அடுத்த 41க்கு ஏபி 15 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். இப்போ இந்த 41க்கு ஒரு வேளை நாளைக்கு ஏசி 15 அப்படின்ற நம்பர் வரதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதேமாரி இந்த 15 அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் பேலன்ஸ் 7, இந்த ஏபி 15 அடிக்கும் இதில் பேலன்ஸ் 9, ஒருவேளை ஏசி 15, ஒருவேளை 7 9 நடுவில் 8 அப்படின்ற நம்பர் இருக்கிறதால 185 அப்படின்ற நம்பர் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா போன மாதம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏபிபிசியில் எந்த நம்பர்லாம் எடுத்தோம்னா அந்த நம்பரை எல்லாமே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டான். 87 இதில் வந்து பாருங்கள், ஒரு ஏபி 87 ஒரு ஏசி 87 அடிச்சிருந்தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிசி 87 அப்படின்ற நம்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டான். அதேமாரி 77 ஒரு பிசி 77 அடிச்சிருந்தான், ஏசி 77 அடிச்சிருந்தான். இதுக்குமே ஒரு ஏபி 77 வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபி 77 கேமில் வந்தது. போன மாதம் எந்த நம்பர்லாம் நிறையா நீங்கள் பாருங்கள், அவன் எந்த நம்பர்லாம் கரெக்டாக அடிக்கிறானோ அது 3 நம்பரில் ஏபிபிசி எல்லா நம்பருமே முடிகிறான்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிசி 15 அடிச்சிட்டான், நமக்கு ஏபி 15 அடிச்சிட்டான், ஒரு ஏசி 15 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு இன்னும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் நாளைக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 185 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 185லாம் ஒரு டைமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமில் பாக்ஸாக போட்டுகிட்டு இருந்தான். ஓகேங்களா? எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்திங் கொஞ்சம் முன்னாடி தான் ஆடி இருந்தான். 185 பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. 825 185 பாக்ஸ், 851 ஒரு நம்பரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 581 ஒரு நம்பரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரே ஆடலை. சப்போஸ் நமக்கு ஆடணும் அப்படின்னா, ஏன்னா அந்த ஏபிபிசி ஏசி 15 லாக் பண்ணும்போது அது கூட 7 இது கூட 9, அப்போ கண்டிப்பாக அந்த 8 போன மாதம் அதேமாரி 87 86 ஒரு 85 பேலன்ஸ் நிற்கிது. அந்த 85 லாஸ்ட் டைமே வரும்னு நான் நினச்சேன். பட் நாளைக்கு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கேப் நம்பரை கேமில் ஈஸியாக எடுத்து அடிச்சிருவான். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். 184 நமக்கு அடிச்சிருப்பான். ஏபியில் 18 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 184 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். அடுத்து வந்து பாருங்கள் 186 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? 186 இந்த ஏபி 18 வச்சு என்னெல்லாம் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். 186 184 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 188 கூட ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதனோட கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 184க்கு 186க்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 185 நின்று அது லாஸ்ட் டைமாகவே நான் அந்த நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு இப்போ கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் கரெக்டாக வரதால நீங்கள் 185 நம்பரை அதாமல் ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஏசி 15 வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஏசி 15 வச்சு பி போர்டில் உங்களுக்கு வேறு எந்த நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணுவீங்க. எனக்கு அந்த 85 கொஞ்சம் ஒரு 2-3 விஷயத்தில் கரெக்டாக லாக் ஆகுது. அதனால் அந்த 185 அப்படின்ற நம்பரை நான் கொடுக்குறேன். திரும்ப சொல்கிறேன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெலிகிராம் நம்பரை நான் சொல்கிறேன். ஏன்னா அதை நம்ம நோட் பண்ண முடியாது. அதை நம்ம நோட் பண்ணால் கூட நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர்லாம் போட்டாலே ஒரு சின்ன பாதிப்பாயிடும். 8525999051. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேணா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட வச்சுக்கோங்க. 8525999051 நம்பர், இதுதான் டெலிகிராம் நம்பரு. நான் திரும்ப சொல்கிறேன், வின்னிங் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மென்டாலிட்டியில் யாருமே வராதிங்க. முடிஞ்ச அளவுக்கு கேமில் என்ன பண்ணலாம், என்ன கற்றுக்கலாம், இல்லை நம்மளோட மணியை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குமாக மட்டும் இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க. இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த ப்ராசஸ் முடிஞ்சு கேம் குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காகவே ஜாயின் பண்ணிவிடுவாங்க. மினிமம் மேக்ஸிமம் 5ஆம் தேதிக்குள்ளே குரூப்பு லாக் பண்ணிவிட்டு 5ஆம் தேதியிலேருந்து கம்பல்சரி ஜாயின் பட்டனில் என்ன ப்ரொசீஜரில் நம்ம வீடியோ போட்டோமோ அதேமாதிரி இந்த டெலிகிராமில் வீடியோ போடும். அதேமாதிரி ஏன்னா இப்போ யூடியூப்பில் ஜாயின்லேயே கூட ஒரு சில விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியாது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில இப்போ கடைசி நேரத்தில் நம்ம பார்க்குறோம், சார்ட் மார்க்கிங் பார்க்குறோம் அப்படின்னா அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டாக்கில் டக்குன்னு யூடியூப்லேயும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா சரி சும்மா கடைசி நேரத்தில் கூட ஒரு 2 மணிக்கு ஏதாவது வந்தது அப்படின்னா ஒரு மார்க்கிங் போட்டு சின்னதாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து சரி ஓகே இது கொஞ்சம் நல்லா இருக்குது, ஏதாவது உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக இன்ட்டு கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. 8525999051. நன்றி.